எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கைனமேட்டிக்ஸ். ஸ்டேட் போர்ட் புக்கில் இதை ஒரே யூனிட்டில் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் யூனிட்டாக வரும் 11th அந்த ஃபஸ்ட் பார்ட் புக்கில். என்சிஆர்டி புக்கில் ஃபஸ்ட் பார்ட் புக்கில் செகண்ட் யூனிட்டும் தேர்ட் யூனிட்டும் வரும். மோஷன் இன் ஏ லைன், மோஷன் இன் ஏ பிளேன் அப்படின்னு 2 யூனிட்டில் வரும். இதில் ஒரு யூனிட்டில் கொடுத்தது இதில் 2 யூனிட்டில் கொடுத்துருப்பாங்க. இதுலேருந்து நமக்கு தெரியும் இது ஒரே கான்செப்ட் பற்றினது தான், ஆனால் அதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது என்ன டிஃப்ரென்ஸ்னால், இந்த என்சிஆர்டி புக்கில் செகண்ட் யூனிட்டில் சொன்ன மாதிரி மோஷன் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன், அதாவது ஒரே ஒரு டைமென்ஷன் மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த ஒரு டைமென்ஷனில் டிஃப்ரென்ஸ் ஆகிற ஸ்பீட், வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன் பற்றி நமக்கு வந்து சொல்கிறது வந்து இந்த செகண்ட் யூனிட்டாக வரும். மோஷன் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் வரும். இது வந்து மோஷன் இன் ஏ பிளேன்னா என்னென்னா ஒரு சமதளம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது சமதளம் அப்படின்னா 2 ஒரு ஆக்சிஸ் வரும். 2 ஆக்சிஸ்னால் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், 2 டைமென்ஷன் வரும். இந்த கார்ட்டீசியன் ஆய அச்சு தொகுப்பு அப்படின்னு ஒன்று சொன்னால் அதில் 3 டைமென்ஷன் வரும். அதில் வந்து எக்ஸ், ஒய், இசட்னு 3 டைமென்ஷன் வரும். இந்த இடத்துல நமக்கு சொல்ல வர்றது வந்து இந்த மோஷன் இன் ஏ பிளேன்ன்றது 2 டைமென்ஷனை பற்றி தான் மேக்ஸிமம் சொல்லியிருப்பாங்க. சரி, ஏற்கனவே சொன்ன அதே ஃபார்முலாஸ் தான். ஸ்பீடை பற்றி சொல்ல போனால் டிஸ்டன்ஸ் பை டைம், வெலாசிட்டினா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், அக்ஸலரேஷன்னா வெலாசிட்டி பை டைம். இந்த மாதிரி உள்ள ஃபார்முலா, டைரக்ட் ஃபார்முலாஸ் எல்லாமே மோஷன் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைனுக்கு சரியாக வரும். அதுலேயுமே வந்து ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த இன்ஸ்டன்டனியஸ் வெலாசிட்டி இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு வரும்போது அதை வந்து டெரிவேட்டிவ் எடுத்து பண்ணியிருப்போம். ஏன்னா டைமோட டிஃப்ரென்ஸ் வந்து 0ல் வச்சு நம்ம பண்ணும்போது அதுக்கு அந்த டெரிவேட்டிவ்ஸ் யூஸ் ஆகும். சரி, இவ்வளோ இருக்குது இந்த தேர்ட் யூனிட் மோஷன் இன் ஏ பிளேன். அதே சமயம் ஸ்டேட் போர்ட் புக்கில் இந்த 2 டைமென்ஷனுக்கு இடைப்பட்ட இடத்துல வரும்போது அங்கே என்ன வெலாசிட்டி, ஆக்ஸலரேஷனில் ப்ராப்ளம் வருது, அந்த கால்குலேஷனில் என்ன ப்ராப்ளம் வருதுன்னா புதுசாக ஒரு விஷயம் ஆட் ஆகும். புதுசானா வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வரும். இது வந்து மேக்ஸ் படிக்கிற பசங்களுக்கு அந்த பேசிக் வந்து நம்ம பாடமாக நம்ம படிப்போம். இதுவே வந்து ஒரு பியூர் சயின்ஸ் படிக்கிற பசங்களுக்கு இதை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். வெக்டார் அப்படின்னா என்ன சொல்ல வருவாங்கன்னா, இப்போ டேரெக்டாக ஒரு வண்டி போய்கிட்டே இருக்குது. அந்த போயிட்டுருக்கிறதுல திடீர்னு அந்த வெலாசிட்டி மேலே ஏறுது, வெலாசிட்டி குறையுது. அப்படின்னும் போது அந்த டைமை பொறுத்து அந்த வெலாசிட்டி மாறுது. அதாவது ஆக்ஸலரேட் ஏறுது, ஆக்ஸலரேட் இறங்குது. இப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். அது வந்து ஸ்ட்ரெயிட் லைனில். ஆனால் 2 பிளேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த என்சிஆர்டி புக்லேயே ஒரே சம்மை 2 விதமாக போட்டிருப்பாங்க. அந்த 2 விதம் என்ன, அடிஷனுக்கும் வெக்டார் அடிஷனுக்கும் யூஸ் ஆகும், வெக்டார் சப்ராக்ஷனுக்கும் யூஸ் ஆகும். அது என்னென்னா, ஒரு மழை பெய்யுது. மழை வந்து இவ்வளோ வேகத்தில் மேலேருந்து மழை தண்ணி கீழே ஊற்றுது. அந்த மழை அது. இன்னொன்று, காற்று வந்து ஒரு டைரெக்ஷன்லேருந்து இன்னொரு டைரெக்ஷனில் ஒரு கிடைமட்டமாக அடிக்குது. இப்போது மழை தண்ணி வந்து மேலேருந்து கீழே ஊற்றுது, காற்று இந்த சைடு ஒரு சைடு அடிக்குதுன்னு வைங்களேன். அப்போ அந்த மழை தண்ணியை என்ன பண்ணும், அதை லைட்டாக இந்த பக்கம் லைட்டாக தள்ளும். அப்போது ஓரளவு கிராஸாக அந்த மழை தண்ணி இப்படி ஊற்றும். ஓகேவா? அப்படி ஊற்றும் போது ஒரு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிற பையன் வந்து கொடையை பிடிச்சிட்டு நிற்கிறான். அந்த கொடையை வந்து நேராக பிடிச்சிட்டு நின்னா, நேராக ஊற்றுற மழையாக இருந்தால் நேராக விழுந்துடும். ஆனால் அது சைடில் இப்படி ஊற்றுறதுனால இதுதான் கொடையை பிடிச்சிட்டு ஒரு பையன் நிற்கிறான்னு வைங்களேன். இப்படி நிற்கும் போது நேராக ஊற்றுற மழையாக இருந்தால் நேராக இப்படியே போயிடும். ஆனால் அந்த மழை லைட்டாக சாரெல்லாம் இப்படி ஊற்றுது. ஏன்னா மழை தண்ணி வேகமாக இப்படி விழுது. காற்று இப்படி அடிக்கும்போது அந்த மழை தண்ணியை ஒரு சாரல் மாதிரி இப்படி தள்ளுது. அப்போ இந்த கொடையை அவன் எவ்வளோ இப்படி திருப்பி பிடிக்கணும், லைட்டாக நம்ம இப்படி சாட்சி பிடிச்சிப்போம் இல்லையா, அவன் எவ்வளோ ஆங்கிள் திருப்பி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவன் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் இந்த கொடையை இப்படி திருப்பி பிடிக்க வேண்டியிருக்கும். இப்படி திருப்பி பிடிச்சாதான் மழை வந்து நேராக ஊற்றலை, இப்படி சாரல் அடிக்கிற மாதிரி அடிக்குது. அப்போ அவன் அதுலேருந்து மிஸ் ஆக முடியும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி உள்ளது தான் இதில் கால்குலேஷனாக வரும். எவ்வளோ ஆங்கிள் வந்து அந்த கொடையை சாட்சி பிடிக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு கொஸ்டின் வரும். இன்னொன்று, மேக்னிடியூட் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. மேக்னிடியூட் அப்படின்னா, இப்போ நார்மலாக மழை வந்து இவ்வளோ வேகத்தில் ஊற்றிக்கிட்டு இருக்குப்பா, ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டி V1 அப்படிங்கிற ஒரு வெலாசிட்டியில் ஊற்றிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் காற்று ஒரு பக்கம் V2 வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி காற்று ஒரு பக்கம் தள்ளுது. அது வந்து ஒரு வெலாசிட்டி, அதோட அந்த வேகம், ஸ்பீடு, திசை வேகம், அது வந்து ஒரு பக்கம் இப்படி தள்ளுது. அப்படி தள்ளின உடனே அந்த மழைத்துளி என்ன பண்ணுது, மேலேருந்து இப்படி ஊற்ற ஆரம்பிக்குது. போகும்போது 2 வெலாசிட்டி சேர்ந்து அந்த ஓவரால் மேக்னிடியூடுன்றது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். இப்போ ஒரு 10 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு 10 மீட்டர் வேகம்னு வச்சுக்கோங்க. 10 கிலோமீட்டர்னால் கொஞ்சம் அதிகம். ஒரு 10 மீட்டர்/செகண்ட் வேகத்தில் ஒரு செகண்டுக்கு 10 மீட்டர் ஒரு மழை துளி கிடக்குதுன்னு வைங்களேன். அவ்வளோ வேகத்தில் விழுந்துக்கிட்டே இருக்கிறது. இந்த சைட்லேருந்து ஒரு 10 மீட்டர் வேகத்தில் காற்றடிக்குது. அப்போ இது 2 சேர்ந்தால் 20 மீட்டர் வேகமாக சார்னு கேட்டால் இல்லை. இப்போ 10 மீட்டர்/செகண்ட் திசை வேகத்தில்
மழை தண்ணி மேலேருந்து கீழே ஊற்றுது. இன்னொன்று இந்த சைட்லேருந்து காற்று அடிக்குது. அந்த காற்று வந்து அதுவும் ஒரு 10 மீட்டர் பர் செகண்டில் காற்றடிக்குது. நம்ம ரெகுலராக உள்ள கணக்கு படி பார்த்தா இது ரெண்டுத்தையும் கூட்டி 20 மீட்டர் பர் செகண்டில் இந்த மழை தண்ணி வந்து வேகமாக அப்படி கீழே போய்ட்டு பூமியில் அடிக்குது அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணலாம். ஆனால் இங்கே என்னென்னா இது நேராக பூமியை நோக்கி விழுற திசையில் இது விழுந்துக்கிட்டு இருக்கு. அந்த திசையில் 10 மீட்டர் பர் செகண்ட் வருது. இந்த V2ங்கிறது காற்று விண்டு என்ன பண்ணுது, இன்னொரு 10 மீட்டர் செகண்ட் வேகத்தில் சைடில் தான் போகுது. அப்போது சைடில் போகிறது டோட்டலாக கணக்கு பண்ணும்போது ரெண்டுத்தையும் கூட்டி 20 அப்படின்னு போட்டால் அது தப்பு. அதுக்கு பதிலாக எப்படி வெக்டர் அடிஷன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக ஃபார்முலாக்குள்ளே கொண்டு வரணும்னா ரிசல்டன்ட் அப்படி ஆர்னு போட்டு ரூட் ஆஃப் இந்த V1² ப்ளஸ் V2² ப்ளஸ் 2V1 V2 cos θ அப்படின்னு நம்ம போட்டு போயிடலாம். இதில் இந்த V1 V2னா அந்த மேக்னிடியூட் வேல்யூ சரியா? ஓகே. இந்த V1 V2ன்றது என்னென்னா AB அப்படின்னு சொல்லி உங்கள் இதில் கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுங்க. வெலாசிட்டி வந்து A² ப்ளஸ் B² ப்ளஸ் 2AB cos θ. இந்த ஏனா என்ன, பினா என்ன, இந்த cos θ அது என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்போ மழை தண்ணி நேராக ஊற்றுது இல்லையா, ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொன்று காற்று ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு அடிக்குது. அதே பாயிண்டில் உள்ள ஒரு மழை தூரலை அப்படி தள்ளுது. ஓகேவா? இப்போது இது ஏன்னு வச்சுங்க, இது பின்னு வச்சுங்க. ரிசல்ட் என்ன ஆகும், இந்த மழை துளி எப்படி போகும் கரெக்டாக, அதை அப்படியே இந்த ஆங்கிள் மாற்றாமல் இப்படியே கொண்டு வந்தோம்னு வைங்களேன், இப்படி வரும். இது வந்து ரிசல்டன்ட். இந்த ரிசல்டன்ட்ன்றது வெக்டார் விதிப்படி ஒரு ட்ரையாங்குலர் லா அப்புறம் பேரலோகிராம் அப்படின்னு சொல்லி இணைகிற விதி, இது ரெண்டுத்தையும் பயன்படுத்தி கூட இதை கண்டுபிடிப்பாங்க. இது ரெண்டுத்தையும் பயன்படுத்தினாலும் ரெண்டுத்துக்கும் ரிசல்ட் ஒன்றா தான் வரும். அதாவது இந்த மாதிரி ஒரு வெக்டார் அடிஷனோட வேல்யூ தான் வரும்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன், ஒரு வேர்டிங்கு இந்த புக்கிலே இருக்கும், நம்மளோட புக்கிலே இருக்கும். அப்போது இணைகிற விதியை பயன்படுத்தினாலும் சரி, அதாவது பேரலோகிராம் லாவை பயன்படுத்தினாலும் சரி, ட்ரையாங்குலர் லாவை பயன்படுத்தினாலும் சரி, வர ரிசல்டன்ட் ஒரு ரெண்டு வெக்டர் ஆட் பண்ணும்போது வர ரிசல்டன்ட்ன்றது இப்படியே கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி ஈவனாக வரதுனால நம்ம இதுவே யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். இதில் இந்த ஏவோட வேல்யூ நமக்கு தெரியும் 10, பியோட வேல்யூ 10, ஏபி இதுவும் 10 10ன்னு வச்சுங்க. காஸ் டீட்டா இந்த டீட்டான்றது எதுனா ஏக்கு பிக்கும் இடைப்பட்ட கோணம், அதுதான் இந்த டீட்டா. ஓகேவா? ஏக்கும் பிக்கும் இடைப்பட்ட கோணம். இன்னொன்று அந்த மலைத்துளி எவ்வளோ தூரம் சாஞ்சிச்சு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து அந்த அடுத்த கேள்விக்கானது. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போது இது 90 டிகிரி, காஸ் 0 வந்து காஸ் 0 டிகிரி 1, காஸ் 90 டிகிரி வந்து 0. அப்போ காஸ் 2 வெக்டார் இருக்கு இல்லையா, அது ஒன்று பர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா இந்த டேர்ம் மொத்தத்தையும் நம்ம 0வாக ஆக்கிடலாம். டேர்ம்னா என்னென்னா ஒரு ஈக்குவேஷன்ஸ் இருக்குன்னா அந்த ஈக்குவேஷன்ஸை ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து எவ்வளோ ப்ளஸ் ஆர் மைனஸ் நடுவில் வந்து எவ்வளோவோ தனித்தனியாக பிரிக்குது. இப்போ இங்கே 2 ப்ளஸ் வந்து இந்த ஒட்டுமொத்த ஈக்குவேஷனை 3ஆக பிரிச்சிருக்கு இல்லையா, அப்போ ஒவ்வொன்றும் ஒரு டேர்ம், இந்த டேர்மே 0 ஆகிடும். காஸ் 90 டிகிரி போட்டால், ஏன்னா ஏக்கும் பிக்கும் இடைப்பட்ட கோணம் 90 டிகிரி, காஸ் 90 0 இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் 0 ஆகிடும். அப்போது ரூட் A² ப்ளஸ் B². ஸ்டேட் போர்டு புக்கில் வந்து உங்களுக்கு தெளிவாக இந்த A² ப்ளஸ் B² ப்ளஸ் 2AB காஸ் டீட்டா எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு டெரைவ் பண்ணியே ஒரு வேல்யூ கொண்டு வந்திருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் நம்ம NCERT புக்கில் வரும்போது எடுத்ததுமே இதை வந்து அடிஷனுக்கு சம்மெல்லாம் முடிச்சிருவாங்க, உங்களுக்கு பாடலாம் முடிச்சிருவாங்க. முடிச்சுட்டு ஒரு 6வது 7வது டாபிக் கிட்ட போயிட்டு தான் அடிஷனை பற்றி ஒரு இந்த டெரிவேஷனே வரும். அதனால் அந்த பாடத்தை ஒரு முறை முழுசாக படிங்க. அந்த பாடத்தை முழுசாக படிச்சுட்டு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஃபார்முலா எங்கேருந்து எடுத்து போட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். NCERT படிக்கிறவங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸ்டேட் போர்டு படிக்கிறவங்களுக்கு அதை ஆர்டராக கொண்டு வருவாங்க, முதல்ல எதை சொல்லணும் அடுத்து எதை சொல்லணும் அப்படி ஆர்டராக கொண்டு வருவாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன் 2 புக்குமே எடுத்து வச்சு பாருங்கன்னு. இப்போது R = ரூட் ஆஃப் A² ப்ளஸ் B². ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 10ன்னு சொல்லிட்டேன். எக்ஸாம்பிளுக்கு தான் இதை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் ஃபார்முலாவும் இந்த ஃபார்முலாவும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுவும் வந்து ஒரு எந்தெந்த வெலாசிட்டியை கூட்டணும் அப்படின்னு கூட்டிக்கிறது காட்டுறதுக்காக தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதை வேறு எங்கேயும் யூஸ் பண்ணிக்க வேணாம். சரியா? அடுத்து இப்போ A² வேல்யூ என்ன, 10². ரூட் ஆஃப் 10² ப்ளஸ் 10², 100 ப்ளஸ்
100 ரூட் ஆஃப் 200. 100 இன்ட்டு 2ன்னு போடலாம். 100லேருந்து 10 வந்துடும். 10 ரூட் 2 இது வந்து 1.414ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரூட் 2ஓட வேல்யூ. அப்போது 10 ரூட் 2 வந்து 10 இன்ட்டு இது வச்சா 14.14 அப்படின்னு சொல்லலாம். அப்போது நம்ம ஜென்ரலாக ஒன்று பண்ணோம் பார்த்தீங்களா கணக்கு. இந்த விண்டு வந்து ஒரு 10 மீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் போச்சு, மழை வந்து ஒரு 10 மீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் விழுந்தது, ரெண்டும் சேர்ந்தோடனே அப்படியே 20 மீட்டர் பர் செகண்டு அப்படின்னு வந்துச்சு இல்லையா, இது தப்பு. இப்படி நம்ம பண்ணக்கூடாது. அதுக்கு தான் இந்த வெக்டார்ஸ் எல்லாம் இங்கே யூஸ் பண்ணுவாங்க. அப்போது இது 10 மீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் விண்டும், 10 மீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் மழையும் வரும்போது அதோட ரிசல்டன்ட்ன்றது இதோட வெக்டார் கூடுதலுக்கு ஈக்குவலாக இருக்கும். வெக்டார் கூடுதல் அப்படின்றது இதுக்கு தான் யூஸ் ஆகுது. இந்த மாதிரி நிறையா சம் வரும். அந்த மாதிரி நிறையா சம்முக்கு வெக்டார் அடிஷன் யூஸ் ஆகும். வெக்டார் அடிஷனுக்கான ஃபார்முலான்றது இதுதான். ஓகேவா? R is equal to root of a square plus b square plus 2ab cos theta. ஓகேவா? இப்போ அடுத்து ஆங்கிள், எவ்வளோ ஆங்கிள் திரும்பணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. எவ்வளோ ஆங்கிள் இந்த மழை இப்படி திரும்பி இருக்குது, இதுதான் கண்டுபிடிக்க வேண்டிய ஆங்கிள். அந்த இந்த டீட்டாவை மறந்துடுங்க, இந்த ஏபிக்கு இடைப்பட்டது. இப்போ கண்டுபிடிக்க வேண்டிய ஆங்கிள்ன்றது டீட்டா, இந்த ஆப்போசிட் சைடு ஆங்கிள்ன்றது ஈக்குவல். இந்த ரிசல்ட்டன் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அப்போது இந்த டீட்டா தான் நமக்கு வேணும். நமக்கு ஆப்போசிட்டும் தெரியும், அட்ஜசன்ட்டும் தெரியும். ஓகேவா? ஆப்போசிட் என்ன? பி டிவைடட் பை ஏ. அப்போது tan டீட்டா ஈக்குவல் டு பி டிவைடட் பை ஏ. சரியா? பியோட வேல்யூ 10, ஏவோட வேல்யூ 10. 10 டிவைடட் பை 10 1. tan டீட்டா ஈக்குவல் டு 1. tan டீட்டா எந்த இடத்துல 1ன்னு வரும்னா tan 45 டிகிரின்னு வரும் இல்லையா, tan 45 டிகிரி ஈக்குவல் டு 1ன்னு வரும். அப்போது இந்த மலை எவ்வளோ ஆங்கிள் திரும்பி இருக்கும், மழை துளி 45 டிகிரி ஆங்கிள் திரும்பி இருக்கும். அந்த கொடையை எவ்வளோ ஆங்கிள் வச்சுக்கணும், 45 டிகிரி ஆங்கிளில் இப்படி வச்சுக்கிட்டா அந்த மழை சாரல் நம்ம மேலே டேரெக்டாக படாது, கொஞ்சம் சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆக்சுவலாக இந்த வேல்யூ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக புரியுறதுக்காக இப்படி கொடுத்துருந்தா, உங்கள் சம் வந்து வேறு இருக்கும், இது புரியுறதுக்காக சிம்பிளாக கொடுத்துருக்கேன். சரியா? சரி, இதை விட்டுருங்க. இப்போது வெக்டார் அடிஷன் எதுக்குன்னு உங்களுக்கு யூஸ் ஆகிருக்கும். இப்போது இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த tan டீட்டாவுமே ஸ்டேட் போர்ட் புக்கு எல்லோரும் வாங்கி வச்சுங்க, என்சிஆர்டி பசங்களும் ஸ்டேட் போர்ட் புக்கு வாங்கி வச்சுங்க. இந்த tan டீட்டா கண்டுபிடிக்கிறதுக்குமே வேறு ஒரு வேல்யூ தான் கொண்டு வந்திருப்பாங்க. tan டீட்டா ஈக்குவல் டு பி சைன் டீட்டா டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி காஸ் டீட்டா அப்படின்னு ஒரு ஃபார்முலா வச்சுருப்பாங்க. இது எப்போ இது யூஸ் ஆகும் அப்படின்னா, இந்த ஏக்கும் பிக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் இருக்கு இல்லையா, அது 90 டிகிரியாக இல்லாத போது. இது 90 டிகிரின்னு வைங்களேன், இதை எடுத்துகிட்டு வந்து sin 90ல் போட்டால் sin 90யோட வேல்யூ 1, sin 90 டிகிரியோட வேல்யூ 1, cos 90யோட வேல்யூ 0. இங்கே 1 இன்ட்டு பி ஆகிடும். cos 0 இந்த டேர்மே 0 ஆகிடும், இது ஏவாகிடும். அப்போது b பை ஏன்னு வந்துடும். நான் ஸ்ட்ரெயிட்டாக b பை ஏ போட்டேன், ஏன்னா இந்த ஏக்கு பிக்கு இடைப்பட்ட கோணன்றது ஒரு 90 டிகிரி, அதனால் இங்கே b பை ஏ போட்டேன். ஆக்சுவலாக இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் இப்படி திரும்பி இருக்குது, ஏவும் பியும் இப்படி ஒரு காற்று வந்து நேராக அடிக்குது, இது இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லை வேறு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும்போது, ஏற்கனவே ஒன்று வந்து ஒரு ஆங்கிளில் போய்கிட்டு இருக்குது, எக்ஸ்ட்ரா ஒரு ஆங்கிளில் ஒன்று வருது, அதுக்கு இடைப்பட்ட ஆங்கிள் வந்து 90 டிகிரி கிடையாது, அது வந்து ஒரு 60 டிகிரி 30 டிகிரி 120 டிகிரி அப்படின்னு மாறி இருக்குது அப்படின்னா, அப்போது இந்த டிகிரியோட வேல்யூ இதில் அப்ளை பண்ணி போடுற மாதிரி இருக்கும். 90ன்றதுனால டேரெக்டாக பி பை ஏன்னு நான் சால்வ் பண்ணி போட்டுக்கிட்டேன். 90 இல்லாமல் டிகிரி வரும்போது இந்த ஃபார்முலா இல்லாமல் இந்த ஃபுல் ஃபார்முலாவும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து வெக்டார் அடிஷனுக்கு, வெக்டார் சப்ராக்ஷனுக்கு ரொம்ப சிம்பிளாக. இதில் வெறும் மைனஸ் மட்டும் வரும். இதை பற்றின இந்த சப்ராக்ஷனை பற்றி உள்ளதை அடுத்த வீடியோவில் போடுறேன். ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கு. தேங்க்யூ.